இந்த மலைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இருமல், சளி, தொண்டை கரகரப்பெல்லாம் இருக்குங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரசம் வச்சு காட்ட போறேன். அந்த மாதிரி ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்க. 2 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, 3/4 ஸ்பூன் சீரகம், மிளகு ஒரு 3/4 ஸ்பூன். இதை நம்ம தண்ணி ஊற்றாம அப்படி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து தக்காளியை 2 தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சேங்க. நான் எப்பயுமே ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி தக்காளியை நல்லா பிசைஞ்சிடும். அப்போ தான் பசங்க எடுத்து வெளியே போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் தோல் மட்டும்தான் இருக்கும். நான் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிருக்கேங்க. அதை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் இதை அரைச்சி வச்சுருக்கதை அதில் தொடச்சி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு இதில் டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான மிளகு பூண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். ஒரு பிடி சாதம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து கடுகு தாளித்து ஊற்றியாச்சு. லைட்டாக ஒரு கொதி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப கொதிக்க விட்டால் நம்மளுக்கு அந்த வாசனைலாம் போயிடும். சூப்பரான மிளகு ரசம் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.